பால் கெட்டு போச்சு. தப்பு ஏதாவது நடக்க போதா? இந்த மாரிலாம் யாரெல்லாம் நெனச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, பால் வந்து காய்ச்சுறாங்க, கெட்டு போயிருச்சுன்னா, ஐய்யய்யோ! பால் காய்ச்சினது வந்து கெட்டு போயிருச்சு. தப்பு எதுவும் நடக்க போது, கெட்டது ஏதோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு நெனைப்பீங்க. ஸோ நீங்க பால் காய்ச்சி கெட்டு போனதுனால நடக்கல. எனக்கு கெட்டது நடக்க போது, கெட்டது நடக்க போதுன்னு ரிப்பீட்டடா யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு கெட்டது நடக்க போது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா யுனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு இன்டைரக்ட்டா என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு கெட்டது நடக்கணும்னு சொல்லி கேட்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கெட்டது நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, பாலு கெட்டு போச்சு. காய்ச்சுறீங்க கெட்டு போச்சு. நீங்க என்ன நெனைக்கலாம்? நல்ல வேள. இப்பயே பால் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போறது. பால்லயே அது முடிஞ்சிருச்சு. இந்த டே ஃபுல்லா எனக்கு நல்லதா தான் நடக்கும். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லதே செய்யும். நீங்க ஒரு வேள ஃபிட்னஸ் வந்துட்டு விரும்புற பெர்சனா இருக்கீங்க. நல்ல வேள பால் கெட்டுருச்சு. இல்லன்னா இந்நேரம் டீ, காஃபி வச்சு ஏதாவது குடிச்சு என்னுடைய ஃபிட்னஸ வந்துட்டு கெடுத்திருப்பேன். ஸோ வந்து நான் வந்து தேங்க் காட் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். கடவுள் எனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க வந்து சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணலாம். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதான் நடக்கும். ஸோ நல்லதே நெனைப்போம், நல்லதே நடக்கும்.